ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்துக்கு பெண்களுக்கு கருவுற்ற தாய்மார்களுக்கு 18,000 வழங்கப்படுகிறது. இது எப்படி வாங்குறது, இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன, எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் கர்ப்பிணிகளுக்கு 5 தவணைகளாக வழங்கப்பட்டு வரும் நிதியுதவி தற்போது 3 தவணைகளாக வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக அரசாணை வெளியிடப்பட்டதை அடுத்து இந்த தொகையானது 3 தவணையிலேயே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கர்ப்பிணிகள் கர்த்தரித்த 12 வாரத்துக்குள் ஆரம்ப சுகாதார செவிலியர்களிடம் ஆதார் அட்டை, வங்கி கணக்கு எண் தெரிவித்து பிக்மி நம்பரை வாங்கணும். இதுக்கப்புறம் வங்கி கணக்கில் 2,000 ரூபாயானது வரவு வைக்கப்படும். தொடர்ந்து 4வது மாதத்துக்கு பின்னர் 2வது தவணையாக 2,000 ரூபாய் வழங்கப்படும். இதனிடையே உடல் திறனை மேம்படுத்தும் வகையில் சத்துமாவு, இரும்புச்சத்து டானிக், உலர்பேரிச்சை, பிளாஸ்டிக் கப், பக்கெட், ஆவின்-நெய், அல்பெண்டசோல் மாத்திரை, கதர் துண்டு அடங்கிய 2,000 மதிப்பிலான பெட்டகம் இருமுறை வழங்கப்படும். அரசு மருத்துவமனையில் பிரசவம் முடிந்தவுடன் 3வது தவணையாக 4,000 ரூபாய், குழந்தை தடுப்பூசி செலுத்தும் காலத்தில் 4வது தவணையாக 4,000 ரூபாய், குழந்தைக்கு 9வது மாதம் முடிந்தவுடன் 5வது தவணையாக 2,000 ரூபாய் என மொத்தம் 14,000 ரூபாயானது ரொக்கமாக வழங்கப்படும். 4,000 மதிப்புள்ள பெட்டகம் என மொத்தமாக 18,000 மதிப்பிலான உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. இதற்கு முன்பு வரை 5 தவணைகளாக வழங்கப்பட்டு வந்த 14,000 ரூபாய் நிதியுதவியானது இனி 3 தவணைகளில் வழங்கப்பட உள்ளது. கர்ப்ப காலத்தில் 4வது மாதத்தில் 6,000 ரூபாய், குழந்தை பிறந்த 4வது மாதத்தில் 6,000 ரூபாய், குழந்தை பிறந்த 9வது மாதத்தில் 2,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. அதேபோன்று பேறுகாலத்தில் 3வது மற்றும் 6வது மாதங்களில் இருமுறை ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இனிமேல் 5 தவணைகளாக வாங்கப்பட்டிருந்த தொகையானது இனி 3 தவணைகளில் வழங்கப்படும். இதில் 14,000 ரூபாயானது ரொக்கமாகவும் 4,000 ரூபாய்க்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.